ஹலோ மக்களே எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு வீடியோவில் பொதுமக்கள் எல்லாரும் கண்டிப்பாக தெரிஞ்சுக்க வேண்டிய மிக முக்கியமான அறிவிப்புகள், தகவல்லாம் பார்க்க போகிறோம். ஏப்ரல் 1 முதல் ஏடிஎம் விதிகளில் வரப்போகிற மாற்றங்கள், ரேஷன் கார்டு வச்சுருக்கவங்களுக்கு வந்திருக்க ஒரு செம குட் நியூஸு, டீ கடை மற்றும் ஹோட்டல் ஓனர்களுக்கான கேஸ் சிலிண்டர் அப்டேட்டு, அப்புறம் ஆதார் கார்டில் நீங்கள் செய்யக்கூடாத சில முக்கியமான விஷயங்கள், இது மாதிரி நிறைய இன்ஃபர்மேஷன் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் பார்க்கலாம். கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். முதல் அப்டேட் பார்த்தீங்கன்னா, டீ கடை முதல் பெரிய ஹோட்டல் வரைக்கும் பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு ஒரு செம்ம சர்ப்ரைஸ் நியூஸு. சமீப காலமாக அந்த கமர்ஷியல் கேஸ் சிலிண்டருக்கு பார்த்தீங்கன்னா, பெரிய அளவில் தட்டுப்பாடு இருந்துச்சுல, அதனால் சிறு தொழில் பண்ணுறவங்க ரொம்பவே கஷ்டப்பட்டாங்க. இந்த தட்டுப்பாடை போக்குறதுக்காக மத்திய அரசு இப்போ ஒரு அதிரடி அறிவிப்பை வெளியிட்டிருக்காங்க. அதாவது தமிழகம் உள்ளிட்ட மாநிலங்களுக்கு பார்த்தீங்கன்னா, வழங்கப்படுற வணிக பயன்பாட்டுக்கான கேஸ் சிலிண்டரோட சப்ளை 50% உயர்த்திட்டாங்க. இனிமே பண்டிகை காலம் வந்தாலும் சரி, தங்கும் தடையின்றி கேஸ் சிலிண்டர் கிடைக்கும். இதனால் சந்தையில் தட்டுப்பாடு நீங்கி ஹோட்டல் மற்றும் சிறு தொழில் துறைகள் பார்த்தீங்கன்னா பெரிய அளவில் நிம்மதி அடைஞ்சிருக்குன்னு சொல்லலாம். ரெண்டாவதாக ரேஷன் கார்டு வச்சுருக்கிறவங்களுக்கான முக்கியமான அப்டேட்டு, மாதம் மாதம் ரேஷன் கடைக்கு போய் க்யூவில் நின்று பொருள் வாங்குறது பார்த்தீங்கன்னா பல பேருக்கு சிரமமாக இருக்கலாம். இதுக்கு ஒரு முடிவு கட்ட மத்திய அரசு ஒரு சூப்பரான பிளானை பண்ணியிருக்காங்க. வர 2026 ஏப்ரல் மாதத்துலேருந்து ரேஷன் கார்டு இருக்கிற குடும்பங்களுக்கு ஏப்ரல், மே, ஜூன் ஆகிய 3 மாதத்துக்கு தேவையான ரேஷன் பொருட்கள் பார்த்தீங்கன்னா ஒரே கட்டமாக பல்க் டிஸ்ட்ரிபியூஷன் வழங்க முடிவு பண்ணியிருக்காங்க. இதுக்கு என்ன காரணம் தெரியுமா? இப்போ புதுசாக கோதுமை கொள்முதல் பார்த்தீங்கன்னா நடக்க போகுது. அதனால் மத்திய அரசோட கிடங்குகளை பார்த்தீங்கன்னா பழைய இருப்புகள் எல்லாம் முன்கூட்டியே காலி பண்ணி புது விளைச்சலை வைக்க இடம் தேவைப்படுதான். அதுக்காக தான் இந்த மெகா விநியோகம் பண்ண போகிறாங்க. இப்போ இந்த பிடிஎஸ் சிஸ்டத்தில் பார்த்தீங்கன்னா 99% ஆதார் இணைக்கப்பட்டு இபிஓஎஸ் மிஷின் மூலமாக ரொம்ப வெளிப்படையாக நடக்குது. போன 2025 நடந்த செக்கிங்கில் மட்டுமே 41 லட்சம் போலி ரேஷன் கார்டுகள் கேன்சல் பண்ணியிருக்காங்க. அதனால் இந்த 3 மாதம் பல்க் விநியோகம் பார்த்தீங்கன்னா கிராமப்புறம் மற்றும் ஏழை மக்களுக்கு ஒரு பெரிய டைம் சேவிங், நிம்மதியான ஒரு விஷயமா இருக்க போகுது. மூணாவது அப்டேட் பார்த்தீங்கன்னா, உங்கள் பேக்கெட்டை பதம் பார்க்க வைக்கக்கூடிய முக்கியமான ஒரு அப்டேட்டு. புதிய நிதியாண்டு பிறக்க போகுது. அதனால் ஏப்ரல் 1ஆம் தேதியிலிருந்து ஏடிஎம், யூபிஐ பயன்பாடுகளை பார்த்தீங்கன்னா சில கட்டுப்பாடுகள் வரப்போதான். பிரைவேட் செக்டாரில் இந்த முன்னணி வங்கியான ஹெச்டிஎஃப்சி பார்த்தீங்கன்னா ஒரு புது ரூல் கொண்டு வந்திருக்காங்க. இப்போல்லாம் நம்ம கார்டு இல்லாமலேயே யூபிஐ மூலமாக ஏடிஎம்மில் பணம் எடுக்கிறோம்ல, இனிமேல் அந்த யூபிஐ ஏடிஎம் வித்ட்ராவல் உங்கள் மாதாந்திர இலவச பரிவர்த்தனை கணக்கில் தான் சேரும் சொல்லியிருக்காங்க. லிமிட் தாண்டுச்சுன்னா, அதாவது ஹெச்டிஎஃப்சி ஏடிஎம்மில் 5 முறையும் மற்ற ஏடிஎம்மில் 3 அல்லது 5 முறைக்கு மேலே போச்சுன்னா ஒரு வித்ட்ராவலுக்கு ரூ. 23, அதுவாக கூட வரியும் சேர்த்து கட்டணம் வசூலிக்கப்படும் சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி பஞ்சாப் நேஷனல் பேங்க்லேயும் அவங்களோட டெபிட் கார்டு மூலமாக ஒரு நாளைக்கு பணம் எடுக்கிற லிமிட்டை குறைச்சிருக்காங்க. முன்னாடி 1 லட்சம் வரைக்கும் எடுக்கலாம் இருந்ததை இப்போது பாதுகாப்பு காரணமாக 50,000 முதல் 75,000 வரைக்கும் மட்டும்தான் லிமிட் பண்ணிட்டாங்க. இது மட்டும் இல்லாமல் ஜியோ பேமெண்ட் வங்கி புதுசாக ஒரு ஆப்ஷன் தராங்க. அவங்களோட அங்கீகரிக்கப்பட்ட ஏஜென்ட் கிட்ட போயிட்டு நீங்கள் கியூஆர் கோடை ஸ்கேன் பண்ணியே ரொக்கமாக பணம் கையில் வாங்கிக்கலாம் சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா, ஆதார் கார்டு குழந்தை பிறக்கிறதுல இருந்து முதியோர் பென்ஷன் வரைக்கும் பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்குமே இப்போ ஆதார் தான் ஆதாரமாக இருக்குது. ஆனால் அதில் ஒரு சில கரெக்ஷன்ஸ்லாம் நீங்கள் பண்ணோம்னா நீங்கள் நினச்ச நேரத்தில் மாற்ற முடியாது. முக்கியமாக கரெக்டாக ஆதாரை நீங்கள் அப்பப்போ அப்டேட் பண்ணி வச்சுக்கணும். யுஐடிஐ விதிகளின்படி பார்த்தீங்கன்னா சில விஷயங்களை உங்கள் வாழ்நாளில் ரொம்ப குறைவான தடவை தான் மாற்ற முடியும்னு சொல்லியிருக்காங்க. எக்ஸாம்பிள் சொல்லணும்னா டேட் ஆஃப் பர்த், பிறந்த தேதி தப்பாக இருந்துச்சுன்னா வாழ்நாளில் ஒரே ஒரு முறை மட்டும் தான் நீங்கள் மாற்ற முடியும். அதுக்கு சரியான பிறப்பு சான்றிதழ் கட்டாயம். ரெண்டாவது பாலினம், ஜெண்டர், இதையும் உங்கள் வாழ்நாளில் ஒரு முறை மட்டும்தான் திருத்திக் கொள்ள முடியும். மூணாவது பெயர் மாற்றம். உங்கள் பெயரை வாழ்நாள் முழுக்க 2 முறை மட்டுமே மாற்றிக்கலாம். ஆனால் உங்களுடைய அட்ரஸ் ஆகட்டும், மொபைல் நம்பரு, கைரேகை, கண் கருவிழி, ஃபோட்டோ, இதெல்லாம் நீங்கள் எத்தனை முறை வேணும்னாலும் அப்டேட் பண்ணிக்கலாம் சொல்லியிருக்காங்க. ஒருவேளை அந்த லிமிட்டையும் தாண்டி நீங்கள் மாற்றணும்னா நீங்கள் யுஏடியோடைய ஆஃபீஸ்க்கு போயிட்டு, அதாவது ஜோன் ஆஃபீஸ் இருக்குது, ஜோனல் ஆஃபீஸு, நேரில் போய் ஸ்பெஷல் பர்மிஷன் வாங்கணும். இது ரொம்பவே கஷ்டமான ஒரு ப்ராசஸ்ஸு. அதனால் முதல் முறையாக பார்த்தீங்கன்னா எல்லாமே கரெக்டாக இருக்கா செக் பண்ணிக்கோங்க. சுருக்கமாக சொல்லணும்னா மக்களே, ஏப்ரல் 1ஆம் தேதியிலிருந்து பேங்க்கில் ஒரு சில ரூல்ஸ்லாம் மாறப்போகுது.
ரேஷன் கார்டுக்கு 3 மாதம் பொருள் மொத்தமாக வரப்போகுது. கமர்ஷியல் கேஸ் சிலிண்டர் சப்ளை பார்த்தீங்க இப்போ அதிகமாக இருக்குது. அதனால் ஹோட்டல் வச்சுருக்கவங்க ரொம்ப பயன்பெற முடியும். ஆதார் கார்டில் கவனமாக இருங்க. நீங்கள் சொல்லுங்கள், ரேஷன் கடையில் மாதம் மாதம் பொருள் வாங்குறது ஈஸியா, இல்லை இந்த மாதிரி 3 மாதத்துக்கு ஒரு தடவை மொத்தமாக வாங்குறது ஈஸியான்னு நீங்கள் சொல்லுங்கள். உங்களுடைய கருத்துக்கள் ஏதாவது வந்து கமெண்ட்ஸ் பண்ணுங்க. இந்த பதிவு குறித்து உங்களுக்கு கருத்துக்கள் ஏதாவது இருந்தால் மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். தேங்க்யூ நண்பா நண்பீஸ்.